சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வீனஸ் பகுதியில் கொளத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் ICF முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் PK சேகர்பாபு, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரண்டு எழுதி வைக்கப்பட்ட மாற்ற முடியாத உண்மைகள். அறிஞர் அண்ணாவுக்கு நிகரான இன்னொரு அறிவாளி இந்த உலகத்தில் பிறக்க போவது கிடையாது. தலைவர் கலைஞருக்கு இருந்த ஆற்றலோடும் உழைப்போடும் இன்னொருவர் கிடையாது என்பதை கொஞ்சம் மாற்றி காட்டுகின்ற அளவிற்கு, அவரே திகைக்கின்ற அளவிற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறவர் கழகத்தின் தலைவர் தளபதி அவர். நாளெல்லாம் பொழுதெல்லாம் ஊரெல்லாம் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கெல்லாம் தேடி சென்று அவர்களோடு கலந்து பேசி, தலைவர்களை பார்க்கவே முடியாமல் இந்த நாட்டு மக்கள் பல முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கிறார்கள், தலைவர்களையும் பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற நிலைமை இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்தின் முதலமைச்சரை வடபுலம் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிற தொகுதி இது என்கிற போது உங்கள் சிறப்பு அதிகமாக. எல்லோருடைய கவனமும் உங்கள் மீது. இந்த நிலையில் தான் ஆளுகின்ற கட்சி இன்று மாலை நாங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்கள், உடன் நான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் RS பாரதி அவர்களும் TK இளங்கோவனும் நம்முடைய மாநில ஆளுநரை சந்தித்தோம். கழக தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை ஒரு செயல் திட்டத்தோடு, ஒரு பெரிய கடமையோடு அனுப்பி வைத்தார். கடந்த டிசம்பர் மாதம் கழக தலைவர் அவர்களே ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் இவை என்று அவர்களுடைய தவறுகளை ஆதாரங்களோடு 15 குற்றச்சாட்டுகளை புகார்களாக ஆளுநரிடம் கொடுத்தார். ஆளுநர் வாங்கி கொண்டார். நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று சில பேர் கருதுகிற போது அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த புகார் பட்டியல் டெல்லியிலே உள்துறை அமைச்சகத்திற்கு சென்று விட்டதாக இன்று மாலை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மூலமாக தெரிய வந்தது. அதற்கு மேலாக இப்போது புதிதாக 5 அமைச்சர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் மீது 9 குற்றச்சாட்டுகளை, புகார்களை இன்று மாலை நாங்கள் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதை பொறுமையாக படித்துவிட்டு அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்தின் கீழ் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். படிப்பதற்கு நேரம் கட்டு இருக்கிறார். காரணம், அந்த அளவிற்கு அது ஒரு தொகுப்பு. நான் எல்லாவற்றையும் இங்கே விரித்து சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது, தேர்தலிலே போட்டியிடுகிற போது எல்லா வேட்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு யாராக போட்டியிடுகிறவர்களாக இருந்தாலும் தங்களுடைய வருமான வரியை, கணக்கு வழக்கினை, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, எவ்வளவு கடன்கள் இருக்கின்றன என்று ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இருக்கக்கூடியவர் வேட்பாளருக்கு விண்ணப்பிக்கிற போது அதில் இணைக்கப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்தில் நான் வருமான வரி தாக்கல் செய்கின்ற அளவிற்கு எனக்கு எதுவுமே கிடையாது என்று தாக்கல் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்றைய நிலையில் 500 கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கு. தயவு செய்து இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆதாரங்களோடு தான் அவற்றை கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தில் கழக தலைவர் தான் கையெழுத்திட்டு இருக்கிறார். நீங்கள் திகைத்து போயிருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு வருமான வரி தாக்கல் செய்கிற அளவிற்கு எதுவுமே கிடையாது, சாதாரணமாக வரி விலக்கு தருகிறார்கள் அல்லவா, அதற்கு உட்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்ற பிரமாண பத்திரம் தந்த ஒருவருடைய இன்றைய சொத்து 500 கோடி என்று சொன்னால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்திருப்பார்கள் என்பதை நீங்களே தீர்மானித்து